அன்பு நண்பர்களே, உலகத் தமிழ் உறவுகளே, அனைவருக்கும் வணக்கம். இது மின்னல் கலைக்கூடம் வழங்கும் இலக்கிய ஆளுமைகள் நேரம். இன்றைய இலக்கிய ஆளுமைகள் பகுதிக்காக இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள் பேராசிரியர் எஸ்.ஆர். விவேகானந்தம் ஐயா அவர்கள். பேராசிரியர் எஸ்.ஆர். விவேகானந்தம் ஐயா அவர்கள் ஆங்கில பேராசிரியராக பணியாற்றி பணி நிறைவு பெற்றுள்ளார்கள். அவர்கள் ஆங்கில பேராசிரியர் மட்டுமல்ல, வரலாற்று ஆய்வாளர்கள், மொழிபெயர்ப்பாளராகவும் கடமையாற்றியுள்ளார்கள். வரலாற்றை ஆய்வு செய்து மருது பாண்டியரின் மரணத்துக்கு பின் நடந்த போராட்டங்களும் உண்மைகளும் என்ற நூல் உட்பட 20 நூல்களை வழங்கியுள்ளார்கள். அதேபோன்று ஆங்கில நூல்களை மொழிபெயர்ப்பு செய்து சன் ட்சூவின் போர்க்கலை உட்பட 5 அற்புதமான நூல்களை தந்திருக்கின்றார்கள். பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை ஆய்வு செய்து நூலாக தந்து சமூகத்துக்கு விழிப்புணர்வு ஊட்டியிருக்கின்றார்கள். ஐயா அவர்களை நேர்காணல் செய்து மக்களுக்கு தேவையான தகவல்களை வாங்கித்தர டாக்டர் கார்மிகிலோன் ஐயா அவர்கள் இங்கே வருகை தந்திருக்கின்றார்கள். கார்மிகிலோன் ஐயா அவர்களே, தங்கள் உரையை தொடருங்கள். உலகத்தமிழ் உறவுகளுக்கு அன்பு வணக்கம். நான் சமீபத்திலே ஒரு புத்தகம் படித்தேன். ஒரு பொக்கிஷம் பெற்றேன் என்றுதான் சொல்ல வேண்டும். கலைஞர் எனும் போராளி. கலைஞர் என்றாலே போராளி என்றுதானே அர்த்தம். கலைஞர் எனும் போராளி என்னும் இந்த புத்தகத்தை நம்முடைய பேராசிரியர் அவர்கள் எஸ்.ஆர். விவேகானந்தம் ஐயா அவர்கள் எழுதியிருக்கின்றார்கள். இந்த புத்தகத்தை படித்து முடித்தவுடன் நான் பிரமித்து போனேன். ஏனென்றால் அவர் ஒரு ஆய்வாளர், ஆராய்ச்சியாளர். அவருடைய ஒவ்வொரு புத்தகமும் அப்படி படித்து பார்த்தா தகவல் களஞ்சியமாக கொட்டி கிடக்கும். எந்த அளவிற்கு அவர் ஒரு புத்தகத்தை எழுதுவதற்கு உழைத்துள்ளார் என்பது அந்த புத்தகத்தை படித்து முடித்த பிறகு நமக்கு ஏற்படுத்தும் பிரமிப்பே உணர்த்தும். அந்த வகையில் இந்த புத்தகமும் அப்படித்தான். திமுக, திருவாரூர் முத்துவேலர் கருணாநிதி என்பதன் சுருக்கம்தான் திமுக, திராவிட முன்னேற்ற கழகம் என்று சொல்லும் வண்ணம் தன்னை திமுகவின் அடையாளமாக, அச்சாணியாக, ஆணிவேராக ஆக்கி காட்டியவர் கலைஞர் எனும் போராளி. எத்தனையோ தகவல்கள் இந்த புத்தகத்திலே பக்கத்திற்கு பக்கம் கொட்டி கிடக்கின்றன. அது எனக்கு என்ன ஒரு ஆச்சரியம்னா, அவர் எழுதும்போது எப்படி இவ்வளவு நுட்பமான தகவல்களை தேடி தேடி கொண்டாந்து போட்டிருக்காரு அப்படின்னு. கலைஞரை பற்றி சொல்லும்போது பாருங்க, கருணாநிதி பணியாற்றிய திரைப்படங்களின் எண்ணிக்கை 69, ஒரு புள்ளி விவரம். அதில் இவற்றில் எம்ஜிஆர் நடித்த படங்கள் 10, சிவாஜி கணேசன் நடித்த படங்கள் 12, எஸ்எஸ்ஆர் நடித்த படங்கள் 10. அப்போ ஒவ்வொன்றும் இந்த கலைஞரோட வசனத்தை பேசணும்னா கனல் கங்குகளாய் வந்து தெருத்து விழுகின்ற வசனத்தை பேசுவதற்கு நாக்கிற்கு பயிற்சி அளிக்க வேண்டும். நடிப்பின் பயிற்சி 2ஆம் பட்சம், நாக்கிற்கு பயிற்சி அளிக்க வேண்டும். அத்தகைய ஒரு கனல் கக்கும் நடை, வீர வசனம், அதுதான் கலைஞரின் அடையாளம். அது இன்னொரு சுவையான சமாச்சாரம் என்னன்னா, இப்போ கலைஞர்னா கலைஞர் கருணாநிதி அவர்களைத்தான் உலகம் அறியும். ஆனால் அந்த கலைஞர்ன்ற பட்டம் அவருக்கு எப்படி கிடைச்சது?
அது பற்றிய ருசிகரமான தகவல் இருக்கிறது இந்த புத்தகத்திலே. தூக்கு மேலே டிராமா போட்டப்போ நீங்கள் ஆச்சரியப்படுவீர்கள் அன்பு நண்பர்களே. அந்த கலைஞரின் தாக்கம் பாருங்க. அங்கே ஒரு பெயிண்டர் போர்டு எழுதுகிறவர், நோட்டீஸ் எழுதுகிறவர், அவர் ராதாகிட்ட சொன்னாராம், அண்ணா என்னென்ன அண்ணாக்கு மட்டும் அறிஞர்னு சொல்கிறோம், அறிஞர் அண்ணாதுரைன்னு, கருணாநிதிக்கு ஏன் ஏதாவது பட்டம் கொடுக்கணும், கலைஞர்னு கொடுத்தாண்ண. அவர் சொல்கிறார் பாருங்க, ஒரு சாதாரண நோட்டீஸ் எழுத ஒரு தொண்டர் அப்படின்னா அவர் மனத்தில் எத்தகைய ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி உள்ளார் பாருங்கள் கலைஞர். உடனே ராதா சிரிச்சிட்டே சொன்னாரா, சரி எழுதுறா அப்படின்னு. உடனே அன்னைக்கு நோட்டீஸ் எழுதும்போது கலைஞர் கருணாநிதின்னு பட்டம். அது ரொம்ப ஆச்சரியமான சமாதம். அது இது என்ன ஒரு பியூட்டின்னா, அந்த கலைஞர் பட்டத்தை யார் கொடுத்தது, அஞ்சானந்தன் அழகிர் சாமி கொடுத்தாரா, அதெல்லாம் இருக்குது, அதெல்லாம் இருக்கட்டும். கலைஞன்ற பட்டம் எப்படி வந்தது? இன்னும் ஒரு ருசிகரமான சமாச்சாரம். அறிஞர் கருணாநிதின்னு ஒரு தடவை எழுதினாங்க. உடனே கலைஞர் கோபம் கொண்டார். என்ன கோபம்? அறிஞர் என்றால் அண்ணாதுரையை மட்டுமே குறிக்கும். அறிஞர் அண்ணா, என் பெயரை அறிஞர் என்று போடாதீர்கள், ஏற்றுக்கொள்ள மாட்டேன். எத்தகைய ஒரு நெஞ்சரம், பரந்த விசாலமான எண்ணம் பாருங்கள் கலைஞருக்கு. அறிஞர் என்றால் அண்ணா மட்டுமே. சரி, அறிஞர் கருணாநிதி வேண்டாம், கலைஞர் கருணாநிதி என்று போட்டார்கள். கலைஞர் என்ற அந்த ஒற்றை சொல் போதும் உலக தமிழர்களுக்கு உணர்வூட்ட, உரமூட்ட. அதை எழுதியிருக்காரு. அப்புறம் முரசொலி. எல்லாருமே சொல்லுவாங்க, கலைஞர் சொல்வார் என்னுடைய முதல் பிள்ளை முரசொலி தான் என்று. முரசொலி இப்போ நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அந்த முரசொலி எப்படி ஆரம்பிக்கப்பட்டது, அந்த நுட்பமான தகவல்லாம் ஐயா பதிவு பண்ணியிருக்காரு. 1942 வருஷம்னா நம்ம என்ன படிச்சிருப்போம், சரித்திரத்தில் ஆகஸ்ட் புரட்சி படிச்சிருப்போம். காந்திஜி சொன்னார், செய் அல்லது செத்து மடி, டூ ஆர் டை. ஆகஸ்ட் புரட்சி அந்த 1942 வருஷம்தான் முரசொலி உதித்தது. அது எப்படி? ஒரு கையெழுத்து பிரதியாக ஆரம்பித்து அப்புறம் வார இதழாக கொண்டாந்து அது எப்படி நாளிதழாக வளர்ந்தது, தொடக்கம் தொட்டு வளர்ச்சி உச்சம் என்று அத்தனையும் கோடிட்டு அற்புதமாக தேதி வாரியாக இந்த தகவல் கொடுத்துருக்காருன்னா உண்மையிலே நான் பிரமிச்சு போனேன். எந்த அளவுக்கு அவர் எழுதியிருக்கணும், எந்த அளவுக்கு அவர் உழைச்சிருக்கணும், எந்த அளவுக்கு அவர் தகவல்கள்லாம் தேடி தேடி திரட்டி எடுத்திருக்க வேண்டும். அந்த உழைப்பின் மகிமை ஒவ்வொரு பக்கத்திலும் தெரிகிறது. ஆச்சரியம். இவர் கலைஞரும் அவர் பட்டியல் கொடுக்குறாரு. சிவாஜி படம் எவ்வளவு, எம்ஜிஆர் படம் எவ்வளவு, எஸ்எஸ்ஆர் படம் எவ்வளவு, கதை வசனம் எழுதின படம் என்ன, ஃபுல் பட்டியல். இந்த புத்தகம் பார்த்தீங்கன்னா ஆச்சரியப்படுவீங்க. அப்படி நுட்பமான தகவல்கள் எல்லாம் ஏராளமாக இருக்கின்றன இந்த புத்தகத்தில். இது விட என்ன ஒரு இதுன்னா, கலைஞர் அவருடைய இந்த நீண்ட நெடிய ஆட்சியிலே அவர் சந்தித்த சவால்கள், போராட்டங்கள், எதிர்கொண்ட பிரச்சனைகள், எப்படி வெற்றிகரமாக அனைத்தையும் எதிர்கொண்டு வெற்றி வாகை சூடினார் என்ற தகவல்கள் எல்லாம் இருக்கின்றன. அதன் பிறகு கலைஞர் அவரை சொல்லிக் கொள்வது போல் ஒரு சாமானியன் ஆட்சிக்கு வந்த பிறகு சரித்திர கதாநாயகனாக உருவானது எப்படி, அவர் நிறைவேற்றிய திட்டங்கள், கைரிக்ஷா ஒழிப்பு திட்டம், அதில் ஐயா பதிவு பண்ணியிருக்காரு பாருங்க. கைரிக்ஷா ஒழிப்பு திட்டம் வந்த உடனே அந்த ரிக்ஷாக்காரங்களும் கவலைப்பட்டாங்க. என்ன அது எங்கள் வாழ்வாதாரத்தை பறிக்கிறீங்க, கைரிக்ஷா ஓட்டி தானே வயிற்ற கழுவுறோம் நாங்கள், கைரிக்ஷா ஒழிச்சிட்டிங்கன்னா சோத்துக்கு எங்கே போகிறது? கலைஞர் சொன்னார், உங்கள் கைரிக்ஷாவை ஒப்படைத்து விடுங்கள், அதற்கு மாற்றாக சைக்கிள் ரிக்ஷாவை இலவசமாக பெறுங்கள். அது மட்டும் அல்ல, சைக்கிள் ரிக்ஷா உங்களுக்கு இலவசம், நீங்கள் ஒப்படைக்கின்ற கை ரிக்ஷாவுக்கு பணம் அரசு தரும், அதனை வாங்கி கொள்ளுங்கள் என்று சொன்னார். ஒரு கல்லில் 2 பாங்காங்கிறது அதான். கலைஞர் அந்த விசாலமான பார்வையை பாருங்கள். அதன் பிறகு கைம்பெண் மறுவாழ்வு. கோரிக்கையற்று கிடக்கு தண்ணி வேறு பழுத்த பழா என்று பாரதிதாசன் சொன்னார் அல்லவா? அப்படி ஏதோ ஒரு காரணத்திற்காக இளவயதிலே விதவையானவர்கள், என்ன கொடுமை அது! கைம்பெண் மறுவாழ்வு திட்டம் என்ற ஒரு புரட்சிகரமான திட்டத்தை கொண்டு வந்தவர் கலைஞர். தொலைநோக்கு பார்வை. கண்ணொளி வழங்கும் முகாம். ஏழை பழங்கள்லாம் அந்த காலத்தில் கண் ஆப்ரேஷன்லாம் நினைச்சே பார்க்க முடியாது, அவ்வளோதான் அப்படின்னு நினைப்பாங்க. அப்படி இருக்கும்போது இந்த இலவச ஆப்ரேஷன் நடத்தி
எங்கெங்கெல்லாம் முகாம் அமைச்சு நடத்துகிறோமோ அங்கே ஆப்ரேஷன் பண்ணிக்குங்க, அங்கே முகாமில் தங்கிக்குங்க. உங்களுக்கு 3 வேளை உணவு கிடைக்கும், மருந்து கிடைக்கும், கண்ணாடி கிடைக்கும். நீங்கள் எந்த கஷ்டமும் பட வேணாம். முகாமுக்கு வாங்க, ஆப்ரேஷன் பண்ணுவாங்க, ஓய்வு எடுத்துட்டு மருந்து மாத்திரை வாங்கிட்டு போங்க என்று கண் கொடுத்த கலைஞர். கல்வி கண் கொடுத்தவர் காமராஜர் என்றால் கண் பார்க்கின்ற கண்ணை கொடுத்தவர் கலைஞர். அந்த கண்ணொளி திட்டம் இப்படி கலைஞரோட சாதனைகள் எல்லாம் எக்கச்சக்கமாக இருக்கு. அந்த குறளோவியம் படைத்தது, சென்னையிலே அற்புதமாக நிமிர்ந்து நிற்கின்ற அந்த வள்ளுவோர் கோட்டம் பற்றிய தகவல்கள், கன்னியாகுமரியிலே வானுகிற ஓங்கி நிற்கின்ற திருவள்ளுவரின் சிலை பற்றிய தகவல்கள், ஏராளமான தகவல்கள் கொட்டி கிடக்கின்ற ஒரு அற்புத புத்தகம். அனைவரும் வாங்கி படிக்க வேண்டும். இந்த புத்தகத்தை எழுதிய மாமனிதர் பேராசிரியர் அவர்களிடம் இப்போது நாம் நேர்காணல் செய்கின்றோம். பேராசிரியர் ஐயா அவர்களுக்கு முதலில் வணக்கம், அன்பு வணக்கம். 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 மின்னல் கலைக்கூடம் நேயர்களுக்கு என்னுடைய அன்பான வணக்கங்கள். நாங்கள் வந்துங்க ஐயா எல்லா இலக்கிய ஆளுமைகளையும் கேட்குற கேள்வி தான், ஃபுல்லாக சொல்லி தான். அந்த கேள்வி உங்கள்கிட்டையும் கேட்குறேன். நான் ஒரு மிகப்பெரிய ஆய்வாளராக இருக்கின்ற தங்கள் இந்த உள்ளத்திலே எழுத்தின் மீது அப்படி ஒரு தனியாத ஆர்வமும் வேகமும் எப்படி வந்தது? எத்தனை வயசுல வந்தது அந்த எழுத்தார்வம்? அதை முதல்ல சொல்லுங்க. ஆங்கில இலக்கியம் படித்தவர்களுக்கு இந்த இந்த எண்ணம் வருவது இயற்கை தான். ஆங்கில இலக்கியத்தை முழுமையாக கற்றுத் தேர்ந்து அதிலிருந்து நம்ம அடுத்து ஓய்வு பெற்ற பின், ஓய்விற்கு பின் என்ன செய்வது என்று முடிவெடுக்க வேண்டும். ஏனென்றால் படித்தவன், நிறைய புத்தகங்களை வாசித்தவன், நிறைய பக்கம் பக்கமாக எழுதி தான் நாங்கள் பாஸ் செய்து வருகிறோம் தேர்வில். அந்த மாதிரி நிறைய எழுதுபவன் ஓய்வு பெற்ற பின் என்ன செய்கிறது அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் வந்தது. அப்போ எழுதுவோம். யாருக்காக? பொதுமக்களுக்காக. என்ன எழுதுறது? இந்த மாதிரி கொஸ்டின் நிறைய அதை டிசைட் பண்ணுவதற்கு ரொம்ப நாள் ஆச்சு. அதுக்கப்புறம் தான் எதையாவது கிரியேட்டிவாக எழுதலாம்னா பதிப்பாளர்கள் வேணும். நாங்கள் என்னதான் எழுதினாலும் பதிப்பாளர் தயாராக இருந்தால்தான் அது வெளி உலகத்திற்கு உண்மை வரும். ஆகையினால பதிப்பாளர் வேண்டும். அப்போ நம்ம பதிப்பாளரை சமாதானம் செய்வதற்கு, அவரை கவர்ந்து இழுப்பதற்கு என்ன செய்யலாம் என்றால் நம்ம வரலாற்றை கையில் எடுத்தேன். வரலாற்றை கையில் எடுத்தேன். இதற்காக நான் செய்த முதல் ஆய்வே சிவகங்கை பற்றி தான். அந்த சிவகங்கை எப்படி உருவானது என்பது தான் என்னுடைய முதல் ஆய்வுன்னு சொல்லலாம். அதற்கு முன்னால் நிலக்கோட்டை குழப்ப நாயக்கன் காதல் நான் எழுதியிருக்கிறேன். அதற்கு தாக்கம் என்ன கிடைச்சது அப்படின்னா, கண்ணதாசன் சார் ஒரு தடவை எங்கள் ஊருக்கு அவர் அந்த மன்னர்கள்கிட்ட, அதாவது ஜமீன்தார்களுக்கு வீட்டிலிருந்து ஓலைச்சுவடி ஒன்றை எடுத்துக்கொண்டு சென்றார். அந்த ஓலைச்சுவடியில் தான் கூழப்ப நாயக்கன் காதல் எழுதப்பட்டிருந்தது சுப்ரதீப கவிராயரால். ஃபர்ஸ்ட் ரெக்கார்டே அதை புத்தகமாக வெளியிட்டார்கள். அப்போ நான் போய் அவங்ககிட்ட போய் நேரடியாக எனக்கு அதனுடைய காப்பி தர முடியுமா என்று. அவங்க எங்கேயோ மிஸ்பிளேஸ் பண்ணிட்டாங்க. என்ன கண்ணதாசனுக்கு பிறகு மிஸ்பிளேஸ் பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் நான் என்ன பண்ணேன்னா, நானே நிறைய தேடும்போது எனக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதம் என்ன கிடைச்சது அப்படின்னா, ஆவண காப்பகம். இங்கே எழும்பூருக்கு பக்கத்தில், எழும்பூருக்கு எழுத்தா போல தமிழ்நாடு அர்கைவ்ஸ்ன்னு சொல்லி ஒன்று, இதை பற்றி ஒரு நண்பர் சொன்னார். இது மட்டும் அல்லாமல் இது அண்ணா நூலகத்தில் 4வது மாடியில் கீழ்த்திசை சுவடிகள் நூலகம் என்று ஒன்று இருக்கிறது. அங்கே கிட்டத்தட்ட ஒரு 200க்கும் மேற்பட்ட சுவடிகளை பாதுகாத்து வைத்திருக்கிறார்கள், டிஜிட்டலைஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க. அதில் எனக்கு கூழப்ப நாயக்கருடைய இது ஒன்று கிடைச்சது, ஆவணம் ஒன்று கிடைச்சது. இதை எழுதியவர் மெக்கன்சி என்பவர். இந்த மெக்கன்சியை பற்றி நான் என்னுடைய புத்தகத்தில் அவருடைய வரலாற்றை கொடுத்திருக்கிறேன். அவர் ஆங்கிலேயர் காலத்தில் ஒரு சர்வேயராக இருந்தவர். அவருடைய சொந்த விருப்பத்தின் பேரில் ஒவ்வொரு ஊராக சென்று அங்கு வாழும் மக்களின் வாழ்க்கை முறையை பதிவு செய்திருக்கிறார். வெள்ளைக்காரர் பதிவு செய்திருக்கிறார். அதுதான் எங்களுக்கு மிகப்பெரிய ஆவணம். அந்த சுவடிகளை நான் நேரில் பார்த்தேன், அதிலிருந்து தேவையானவற்றை எடுத்தேன், அந்த நூலை படைத்தேன். அந்த புத்தகத்தின் பிற்பகுதியிலே அந்த சுவடியினுடைய காப்பியவும் கொடுத்துருக்கிறேன்.
அதற்கப்புறம் வந்து இதில் சிவகங்கையினுடைய வரலாறு எப்படி முதல்ல சிவகங்கை உருவாச்சு அப்படிங்கிறதுக்கு வந்து நான் அதுக்காக வேண்டி தரவுகளை தேடி போகும்போது தான் என்னுடைய சீனியர் மு பாலகிருஷ்ணன் ஐயா, பாணன் ஐயான்னு சொல்றாங்க. அவரும் உங்களை மாதிரி ஒரு ஆராய்ச்சியாளர். ஆமாம், அவருக்கு 50 நூல்களுக்கு மேல் எழுதியிருக்கிறார். அவர் தான் எனக்கு வந்து கைட் பண்ணார். அதுக்கப்புறம் என்னை அரண்மனை கூட்டி சென்று இப்போது உள்ள அந்த அந்த இளவரசர், இப்போது உள்ள அந்த அரசி, இவங்களெல்லாம் அறிமுகப்படுத்தி வைத்தார். அதற்கு பிற்பாடு தான் ஒவ்வொரு ஊராக ஒவ்வொரு இடமாக அதற்கு தேவையான அனைத்தையும் நான் வந்து கலெக்ட் பண்ணேன். நீங்களே தேடி போய் எல்லாம் இது பண்ணி 2 ஆண்டுகள் சனி ஞாயிறில் அங்கே தான் இருப்பாங்க. அந்த மாதிரி செஞ்சு அது சிவகங்கையின் முதல் மன்னர். சிவகங்கை வரலாற்றை ஏற்கனவே பாலகிருஷ்ணன் சார் எழுதிவிட்டார். ஆகையினால சிவகங்கை வரலாறை நான் எழுத முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படிங்கிற போது சிவகங்கை உருவான வரலாற்றை எழுதுவோமே அப்படின்னு சொல்லிட்டு சிவகங்கை ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து பிரிந்தது. கரெக்ட். எப்போ, எப்படி, எதனால், இந்த கேள்விகள் எல்லாம் எழுதும். இதுக்கான தரவுகளை தேடி ராமநாதபுரத்திற்கும் சென்றேன். அங்கேயும் போய் எல்லாமே சேகரித்தேன். நான் என்றைக்கு அப்படிங்கிறது வந்து அதை நான் கண்டுபிடித்து ஓலைச்சுவடிகளின் மூலமாக அதை கண்டுபிடித்து அரண்மனைக்கு கொடுத்ததே நான் தான். இது மட்டுமல்லாமல் அந்த முதல் மன்னர் எங்கே முதலாக இந்த ஊரை உருவாக்குவதற்கு பூஜை பண்ணினார் ஐயா அவர்தான். இந்த ஊரை உருவாக்குவதற்காக எந்த இடத்திலே முறையாக விநாயகர் பூஜை செய்தார் என்பதை கண்டுபிடித்து சொன்னதும் நான் தான். அதற்காக எனக்கு வந்து அனைத்து ஊடகங்களும் பாராட்டுகள் தெரிவித்தன. நானும் பாராட்டுகிறேன். ஆமா, இது மட்டும் இல்லாம அவரை வந்து புதைத்த இடத்தையும் கண்டுபிடித்து சொன்னேன். இந்த மாதிரி எனக்கு வெளி உலகத்துக்கு என்னை அறிமுகப்படுத்தினது சிவகங்கை முதல் மன்னர் சசிவர்ண தேவர் என்கின்ற அந்த நூல் தான். அந்த நூல் அந்த நூலை வெளியிட்ட பின்னாடி தான் வந்து அரண்மனை சார்பிலே அந்த நாளில், அதாவது 27/1 ஜனவரி 27ஆம் தேதியை அவங்க உதய நாள் என்று கொண்டாடுகிறார்கள். அந்த முதல் கொண்டாட்டத்திலே அந்த ராணியார் வந்து என்னை வரவழைச்சி எனக்கு வந்து பொன்னாடை போர்த்தி எனக்கு வந்து கௌரவப்படுத்துகிறார். பேர்பட்ட பாக்கி கௌரவப்படுத்துகிறார். இன்றைக்கும் இந்த நூல் வந்து மக்களுடைய உலாவி கொண்டு இருக்கிறது. வரலாற்று ஆய்வு என்றாலே இந்த நூல்கள் அனைத்தும் அடுத்த தலைமுறைக்கு கடத்தப்பட வேண்டும். இதை ரெஃபரன்ஸாக வைத்துக்கொண்டு இன்னும் வரலாறு வந்து விரிவுபடுத்தப்பட வேண்டும் என்பதுதான் என்னுடைய ஆசை. அதற்காகத்தான் இதில் நான் நுழைந்தேன். சூப்பர் சூப்பர். வா, பிரமிக்கும்படியா இருக்கு சார் நீங்க சொல்றது. கிரேட். சரி, இப்போ நான் வந்து அடுத்து ஒரு கேள்வி கேட்குறேன். என்னன்னா, சில பேர் வந்து தங்களை இப்படி அடையாளப்படுது, இவர் கவிதை எழுதுறதுல ஸ்பெஷலிஸ்ட், இவர் படைப்புகளில் கவிதைகள் தான் பிரதானமாக இருக்கும். சில பேர் இவர் சிறுகதை மன்னர் அப்படிம்பாங்க, இவர் வந்து நாவல் ஸ்பெஷலிஸ்ட் அப்படிலாம் சொல்லுவாங்க சில பேர். அப்படி ஆனால் உங்களை பொறுத்தளவில் நீங்கள் ஒரு மல்டி டேலண்டட் பர்சனாக இருக்கீங்க. ஆனாலும் இந்த இதுதான் என்னோட ஆர்வம், இதில் தான் என்னோட கவனம், இதில் தான் என்னோட பிரகாசம் ஃபுல்லாக இப்படி தான் அப்படிங்கும்படியா உங்களோட படைப்புகளை நீங்கள் எப்படி வகைப்படுத்தி திஸ் இஸ் மை ப்ரியாரிட்டின்னு சொல்கிறீங்க, அது சொல்லுங்க. முதல் நீங்கள் கேட்குற மாதிரி ப்ரியாரிட்டின்னு சொன்னால் முதல் ப்ரியாரிட்டியே வரலாற்று ஆய்வு தான். ஏன் வரலாற்று ஆய்வு அப்படின்னா, வரலாற்றிலே இன்னைக்கு இடைவெளிகள் இருப்பது உண்மைதான். மறைக்கப்பட்ட வரலாறு, புனையப்பட்ட வரலாறு, இது எல்லாமே இருக்கு. இந்த ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக நான் பயணப்படுவது, நிறைய ஆவணங்களை சேகரிப்பது என்கிற போது சில விஷயங்கள் வெளியில் சொல்ல முடியாத விஷயங்களும் எனக்கு கிடைக்கின்றன. அப்போது ஒரு நாள் முழுக்க நான் மனசு வருத்தப்படுவேன், அப்புறம் மறுநாள் சரியாயிடும். அந்த மாதிரி சொல்லலாம். மறைக்கப்பட்ட செய்தி அது மாதிரி எல்லாம் ஏற்கனவே மறைச்சிட்டாங்க, அதை நான் வெளியே கொண்டு வர்றேன். அப்படி வெளியே கொண்டு வரும்போது ஒரு 4-5 வரியை நம்ம வந்து கட் பண்ணியே ஆகணுங்கிற சூழ்நிலையும் அங்கே வருகிறது. அந்த மாதிரி நிறைய வரும். சங்கடமானது. அதை டைஜஸ்ட் பண்ணணும். அது இந்த எனக்குன்னு ஒரு டீம் இருக்கு, அதாவது நண்பர்கள் நிறைய இருக்கிறாங்க. அதனால நம்ம என்ன ஆவணம் கேட்குறோமோ அதை உடனடியாக எனக்கு தயாரித்து கொடுப்பார்கள். அது நான் போய் கெட் பண்ணிட்டு வருவேன். இது அல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா, நம்முடைய வரலாற்றில் வந்து
இந்த இவங்க பழைய வரலாறு 100 ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாறு, 400 ஆண்டுகளுக்கு முந்தைய வரலாறு, இவற்றை மட்டுமே நம்ம வந்து எடுத்து கொடுத்துக்கிட்டே இருக்கோம். அப்படி பார்க்கும்போது அந்த மன்னர்களுடைய மெய்கீர்த்திகள் அவங்க செஞ்ச நல்லதுகளை தான் எடுத்து கொடுத்துட்டே இருக்கணும். ஒரு காலகட்டத்தில் எனக்கே ஒரு வெறுப்பு வந்து ஏன் அப்படின்னா, அப்போ மக்களை பற்றி யார் எடுத்து சொல்லுவாங்க? அரசர்களை பற்றி மட்டும் சொல்வது வரலாறு அல்ல. சரி, அப்போது மக்கள் நிலை எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லணும். அப்படிங்கிறதுக்காக நான் வந்து சில கொஞ்சம் சுவிட்ச் ஓவர் பண்ணுவோமே அதில் இருந்து அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி நம்ம எழுதணுங்கிறதுக்கு ஆவணங்களை தேட ஆரம்பித்தேன். ஆவணங்கள் நிறைய கிடைத்தன. இதை விட என்னுடைய நண்பர் வந்து ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டு செப்பேடுகள் என்று தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய செப்பேடுகள் அனைத்தையுமே வகைப்படுத்தி இருக்கிறார். அந்த செப்பேடுகளில் பூரா நம்ம மக்களை பற்றி தான் வந்துக்கிட்டு இருக்குது. எனக்கு செப்பேடுகளில் மிகப்பெரிய ஆவணங்கள் இப்போ நான் பண்ணியிருக்கிற இப்போ எல்லாம் பத்திரமா இருக்கு, எல்லாம் பத்திரமாக வைக்கப்பட்டிருக்கு. எல்லாமே வந்து ஆவணப்படுத்தப்பட்டிருக்கு, பத்திரமாக இருக்கிறது. அது எல்லாமே வந்து இந்த பாண்டியர் நெடுஞ்செழியன் அப்படின்னு ஒரு நூல் ஒன்று வெளியிட்டேன். தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன். அதில் வந்து புறநானூற்று பாடல்கள், மதுரை காஞ்சி, நெடுநல் வாழை, இந்த 3ஐயும் நான் முழுமையாக படித்து அதில் வந்து ரெஃபரன்ஸ் எடுத்து போட்டேன். அப்படி போடும்போது தான் அந்த நெடுஞ்செழியனை பற்றி அவருடைய வாழ்க்கையை பற்றி சின்னமனூர் கோயிலில் அகழ்வாய்வு பண்ணும்போது ஒரு செப்பேடுகள் கிடச்சி, அது பேரே சின்னமனூர் செப்பேடுகள்னு பேர். அது இப்போ வந்து சென்னை இதில் வந்து மியூசியத்தில் வந்து வைக்கப்பட்டிருக்கு. அதை வந்து அதனுடைய காப்பியை வாங்கி படித்து பார்க்கும்போது புறநானூற்று பாடல் 72ம் இந்த செப்பேடும் வரிகள் ஒரே மாதிரி இருந்தன. என்ன அப்படிங்கிற போது அப்போ நம்ம இவரை பற்றி சொன்னா இவரை பற்றி வெளி உலகத்துக்கு, ஏன்னா பாண்டியர்களிலேயே மிக அதிகமாக ஆட்சி செய்தவர் இவர் தான். தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் தான் அதிக காலம் ஆட்சி செய்தவர். அப்போ அவரை பற்றி நம்ம சொன்னா என்ன அப்படின்னு சொல்லிட்டு இறங்கினாங்க. அப்படி பார்க்கும்போது அந்த புறநானூற்று பாடல் 72லே என்ன சொன்னா, தன்னொக்கும் எழுவரை தலையாலங்கானத்திலே வென்றார் அப்படின்னு வருது. தன்னொக்கும் எழுவரை அப்படின்னா இவருன்னு சொன்னால் அப்போ 7 பேர் யார் அப்படிங்கிற அந்த ஆய்வில் இறங்க. சோழர், சேரர் மற்றும் வேளிர் ஐவர். யார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போது அந்த கிபி 210, அதாவது 3ஆம் நூற்றாண்டு 210 அந்த காலகட்டத்திலே அந்த போரில் ஈடுபட்ட அந்த வேளிர்கள் யார் என்று எடுத்து பார்க்கும்போது இதெல்லாம் மிகப்பெரிய ஒர்க்கு. ஏன்னா எடுத்து பார்த்து அதை வந்து, ஏனென்றால் நான் எழுதுவது தவறாக ஆகி வரக்கூடாது. உண்மை. ஏன்னா இது நம்மளை விட பெரிய லெஜெண்ட்ஸ் எல்லாம் இருக்கிறாங்க இந்த ஃபீல்டில். அப்போ நான் எழுதுறதுல வந்து தவறுகள் வந்துடக்கூடாதுன்னுட்டு அதுக்காக நிறைய காம்ப்ரமைஸும் பண்ணியிருக்கேன். பண்ணி இதை விட அந்த தலையாலங்கானத்து செருவென்ற பாண்டியன் நெடுஞ்செழியன் போரில் இறங்குவதற்கு முன் அவனுடைய வயது 12 அல்லது 13 தான் என்பதை ஒரு பாடல் உறுதி செய்கிறது. அந்த நேரத்திலே காலிலே சலங்கை கிண்கிணி அணைந்து கொண்டு ஆடிக்கொண்டிருந்தவனை போர் உடை அணிந்து அவனுடைய தாதி வந்து போர்க்களத்திற்கு அனுப்பி வைக்கிறார். பாலகன் போருக்கு போயிருக்கார். இந்த ஒரு பாடலை பார்த்தேன் நான். அப்போ கிண்கிணி என்றால் என்னன்னு சொல்லி தேடும்போது, ஏன்னா நான் தமிழ் இலக்கியம் இல்லை, அப்போ இதுக்குன்னு நான் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட கேட்டு ரெஃபர் பண்ணி தான் நான் ஃபிக்ஸ் பண்ணுவேன். அப்போ வந்து கிண்கிணி என்றால் அந்த காலத்து சலங்கையாமா. சலங்கு. அப்போ சலங்கு கட்டி விளையாடின அந்த பச்சை புள்ள வந்து போருக்கு பேர். அப்படின்னா நீ that shows your perfection for the production of your work, the research. Great sir, great sir. இதை விட அந்த இவர் இருக்கிறாரு அங்கே வந்து அவருடைய சங்க காலம் இல்லையா, அப்போ வந்து அந்த சங்கம், புலவர்கள் சங்கம், தமிழ் சங்கம் வைத்திருந்தார். அந்த தமிழ் சங்கத்தில் இருந்தவர் அவர் வந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா, நக்கீரனார் இருந்தார். அவர் தான் வந்து நெடுநல் வாழை எழுதினார். சரி. இன்னொருத்தர் வந்து மாங்குடி மருதனார், மதுரை காஞ்சி எழுதினார். சரி. அவர் இந்த மாங்குடி மருதனார் என்ன பண்ணுறாருன்னா, இந்த மன்னன் வந்து தொடர்ந்து 4 போர்கள் நடத்துகிறார். தலையாலங்கானம் மட்டும் இல்லாமல் அடுத்தடுத்து போர்கள் நடத்துகிறார்.
இந்த போர் ஆர்வத்தை குறைக்க வேண்டும் என்று அவனை கூப்பிட்டு வச்சு அட்வைஸ் பண்ணுறான். இதை மட்டும் பண்ணாம அவர் நக்கீரர் என்ன பண்றாரு, நெடுங்கல் வாழை, நீ போருக்கு போனதுனால அங்க உன் பொண்டாட்டி தவிச்சுக்கிட்டு இருக்கா, இது நியாயமான அவர் கொஸ்டின் பண்றாரு. அவங்க 2 பேரும் சேர்ந்துதான் நெடுஞ்செழியனுடைய போர் ஆர்வத்தை குறைத்தார்கள். இல்லைன்னா போர்னே பெருப்பாரு, போர் ஆர்வத்தை குறைத்தார்கள். இதை கொடுத்துட்டு கடைசியா நான் என்ன முடிவு சொல்றேன்னா, இந்த போர் ஆர்வம் இன்றைக்கும் நம் மக்களிடையே குறையவில்லை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்கேன். இது மட்டும் இல்லாமல் இன்னொன்று கொடுத்துருக்கிறேன். போர் என்ற பெயரிலே பல்லாயிரக்கணக்கான வீரர்களின் குருதியின் பெயரில்தான் மன்னன் பெயர் பெற்றான். போர்னா தவிர்க்க முடியாது, அதுதான போர். பெயர் பெற்றான், மன்னன் பெயர் பெற்றான். இதை நாம் வரலாறு என்று கொண்டாடுகிறோமே, இது சரியான ஒரு கொஸ்டினை பண்ணிட்டு அந்த புக்கை முடிச்சிருக்கேன். எப்படி வேணாலும் நீங்க பதில் சொல்லிக்கீங்க. இது சரித்திரம், பட் இது ஓகேன்னு கேட்குறீங்க. சரி, ரைட்டு. பட் போர்னா அதெல்லாம் தவிர்க்க முடியாது. சரி, பட் எனக்கு இன்னொன்று, உங்களோட படைப்புகளில் எனக்கு ரொம்ப பாராட்டி தீர வேண்டும் சொல்கிற உணர்வு என்னன்னா, புக்கை எழுதிட்டு அது பின்னாடி நீங்கள் இதற்கு துணை நின்ற நூல்களும் ஒரு பெரும் பட்டியல் கொடுக்குறீங்க. தமிழ், இங்கிலீஷ், ஏகப்பட்ட இது ஆவண காப்பாற்று, இது செப்பேடு, இது ஒரு நீண்ட பட்டியல். நிறைய பேர் சார், நான் உங்கள் அளவுக்குள்ள நானும் ஐம் ஆல்சோ ஒராக்ஷியஸ் ரீடர். அது சில பேர் புக்கை எழுதிட்டு அவங்க பேர் மட்டும்தான் இருக்கும், சப்போர்ட்டிவ் இதெல்லாம் குடிக்கவே மாட்டாங்க. இவரும் ஞானதிஷ்டில் எழுதின மாதிரி இருக்கட்டும். ஆனால் நீங்கள் அதில் முற்றிலும் மாறுபட்டு துணை நின்ற நூல்கள்னு அது ரொம்ப சொல்கிறதுக்கும் ஒரு தைரியம் வேணும் சார், மன விசாலம் வேணும். திஸ் ஆர் ஆல் தி புக்ஸ் ஐ ஹவ் ரெட் ஃபார் திஸ் அப்படி சொல்கிறதுக்கு அந்த மன உறுதி உங்களுக்கு இருக்குது. அது படிக்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. இவ்வளவு லாங் லிஸ்ட் ஆஃப் நூல்ஸ்லாம் படித்து புக்ஸ்லாம் படிச்சுட்டு இந்த நூலை போட்டிருக்காருன்னா உண்மையிலே ஒரு மிகச்சிறந்த வரலாற்று ஆய்வாளர் தான் அப்படிங்கிற ஒரு பிரமிப்பு எனக்கு ஏற்படுறது. அது சொல்கிறதுக்கு மன விசாலம் வேணும் சார். இந்த புக்கெல்லாம் நான் படித்தேன், இதுக்கு திஸ் ஆர் ஆல் தி சப்போர்ட்டிங் டாக்குமெண்ட்ஸ்னு சொல்கிறதுக்கு அது உங்களுக்கு உண்மையிலே இருக்குது, பாராட்டப்பட வேண்டிய ஒன்று. சரி, இப்படி ஒரு மிகச்சிறந்த வரலாற்று ஆய்வாளர் நீங்கள் சரி, இப்போ நிறைய உங்களுக்கு விருதுகள்லாம் வந்திருக்கு, பட்டங்கள்லாம் வந்திருக்கு, அதெல்லாம் இருக்கட்டும். இதில் உங்களை பொறுத்த இந்த விருது தான் எனக்கு ரொம்ப சிறப்பு, அப்படியே மனசில் அதை அப்படியே நிற்கிது இன்னை வரைக்கும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதாவது ஒன்றே ஒன்று, ஒரு விருது இல்லை பட்டம், சம்திங், ஜஸ்ட் ஒன் சாம்பிள். முதல் விருது இந்த NYK நேரு யுவ கேந்திராவிலிருந்து மாமனிதர் என்ற பட்டம் கொடுத்தாங்க. ஓஹோ, அதுதான் என்னுடைய முதல் விருதும் கூட. அதே எனக்கு பெரிய விஷயம். மாமனிதர்ன்றது அது சரியான விருது தான். அதுவே எனக்கு பெரிய விஷயம். அதை மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு ரொம்ப நாள் நான் சந்தோஷப்பட்டுருக்கேன். அதுக்கப்புறம் இந்த நூல்கள் எழுத 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 அடுத்தது இந்த சிவகங்கை முதல் மன்னர் சசிவர்ணன் தேவர் நூலுக்காக அனைவராலும் பாராட்டப்பட்டது. அங்கே கூப்பிட்டு வச்சு என்னை அரண்மனையில் வச்சு என்னை ஹானர் பண்ணாங்க பாருங்க. அது ஒரு பெரிய விஷயம் என்னுடைய வாழ்க்கையில். அது ஒன்று. அடுத்தது இந்த பேட்டில்ஸ் ஆஃப் பாஞ்சாலங்குறிச்சி என்ற ஆங்கில நூலுக்காக நம்ம கவர்னராக இருந்தவர் RN ரவி அவர்கள் அவருடைய கவர்னர் மாளிகைக்கு அழைத்து என்னை பாராட்டி என்னை கௌரவித்தார் பாருங்க. அதுவும் என் வாழ்க்கையில் மிகப்பெரிய விஷயம். இந்த நேரத்தில் இன்னொன்று சொல்லி ஆகணும். இந்த பேட்டில்ஸ் ஆஃப் பாஞ்சாலங்குறிச்சி என்பது இது செய்தது கட்டபொம்மன் குளோபல் ட்ரஸ்ட் என்கின்ற ஒரு நிறுவனம். அதனுடைய பிரசிடெண்ட் செந்தில்குமார் அவரும் ஒரு ஆய்வாளர். அவர் ஏகப்பட்ட இந்த புக்கை தயார் பண்ணுவதற்கு தமிழிலே பாஞ்சாலங்குறிச்சி போர்கள் என்ற பெயரிலே இங்கிலீஷில் இந்த 2ஐயும் தயார் செய்தவர் அவர்தான். கிட்டத்தட்ட 7-8 லட்சம் ரூபாய் அவர் செலவு பண்ணியிருக்கிறார் இதுக்காக வேண்டிய இந்த ட்ரஸ்ட்ல இருந்து. அப்போவே எங்களுக்குள்ள ஒரு ஒப்பந்தம், இந்த புத்தகத்திற்கு பெயர் அந்த தலைவர் பெயரில் தான் வர வேண்டும் என்று ஒரு ஒப்பந்தம். அந்த புத்தகத்திலே என் பெயர் இருக்காது. ஆனால் இதை எழுதியது நான் என்று RN ரவி சாருக்கு தெரியும். அவர் நேரடியாக என்னை கூப்பிட்டு வைத்து மிக அருமையான நடை ஆங்கிலத்திலே கொடுத்திருக்கிறீர்கள் அப்படின்னு சொல்லி என்னை பாராட்டினார். சூப்பர் சார். அது
அப்படின்னா இப்போ நீங்கள் சொல்கிறத பார்க்க ஒவ்வொரு புத்தகம் எழுதும் போதும் நீங்கள் வந்து யூ ஆர் புட்டிங் இன் ட்ரெமெண்டஸ் எஃபர்ட்ஸ். இப்போ நாவல் எழுதுறது ஈஸி, கவிதை எழுத சும்மா அப்படி கற்பனை கவிதையை தட்டி விட்டு மனம் போன போக்கில் எழுதுகிறோம். பட் சரித்திர சம்பந்தமாக எழுதுனா ரொம்ப சமசாத்தியமான வேலை. அது நீங்கள் அதை ஒரு ஆர்வமாக செய்கிறீங்க, சவாலாக எடுத்துகிட்டு பண்ணுறீங்க. அதான் உங்கள் எழுத்துக்கு ஒரு தனி மதிப்பு இருக்குது. குட். இப்போ இன்னொன்று சார், நான் இப்போ சமீபத்தில் இன்னொரு உங்கள் புக்கு ஒன்று படித்தேன். அந்த வன்புணர்வே ஆயுதமாயின்னு ஒரு புக்கு படித்தேன். இதில் என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டின்னா, இது இந்த இந்த பாலியல் குற்றங்கள் இது பற்றி பேசுறதுக்கே எனக்கு பெரிய மாட்டோம் நினைப்பாங்க சில பேர். அதெல்லாம் ஏன் 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 என்ன அது, அதை பற்றி பேசுங்க முதல்ல. இந்த வன்புணர்வே ஆயுதமா இது என்ன இப்போ வந்து பாலியல் குற்றங்கள் நான் சொல்லேன், யார் இந்த தப்பாக நினச்சிக்காதீங்க. இப்போ மாறி வரும் கலாச்சாரத்தில் பாலியல் குற்றங்கிறது குற்றமே கிடையாதுன்ற மாதிரி ஆகிப்போச்சு. அப்படிலாம் ஆகிப்போச்சு. இந்த இந்த வன்புணர்வே ஆயுதமாயின்னா இந்த புக்கில் நான் படித்த வரைக்கும் ஒவ்வொரு பக்கமும் ஒரு ஆவேசம் தெரியுது. என்ன என்ன ஏன் அப்படின்னு. இந்த புத்தகத்தை மட்டும் ஒரு ஃபியூ மினிட்ஸ் சொல்லுங்க பார்க்கலாம். இதை ஏன் எழுதுனீங்க, இதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, ஒரு ஃபியூ மினிட்ஸ் ஆக சொல்லுங்க. பாலியல் என்றாலே, அதாவது பெண் என்றாலே அடிமையானவள். அவளுக்கு நம்முடைய குடும்பங்களிலே 2ஆம் இடம் தான். இதில் வந்து மாற்று கருத்து இல்லை. இதை வந்து நான் சொல்ல முடியாது, ஏன்னா எங்கள் குடும்பங்கள்லையும் அதான் சொல்ல முடியாது. ஆனால் பெண்ணுக்கு ஒரு பெண்ணை தண்டிக்க வேண்டும் என்றால் என்ன, அவளுக்கு வந்து என்ன தண்டனை, அவளுக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை என்ன என்றால் அவளுடைய உடலை சீரழிப்பது தான். இதைத்தான் காலங்காலமாக அனைவரும் செய்திருக்கிறார்கள். இதில் ஏன் வந்து இது நடக்குது, பாலியல் குற்றங்கள் ஏன் நடக்கிறது என்று நிறைய நடக்கிறது. எல்லாரும் போடுறாங்க, எல்லாரும் பேசுகிறாங்க. எல்லாத்துலேயும் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த பொண்ணு ஏன் அங்கே போனா, இந்த பொண்ணு ஏன் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுனா, பெண்களே குற்றம் சொல்லி இப்படி பெண்களை தான். நிர்பயாவில் கூட அந்த எதிர்கட்சி வக்கீல் வந்து கோர்ட்லேயே கேட்டார், ராத்திரி 9 மணிக்கு அந்த பொண்ணுக்கு அங்கே என்ன வேலை, அதனால அவளுக்கு தண்டனை கிடைக்க வேண்டும் தான் அப்படின்னு அவர் சொன்னது. அதை அப்படியே பதிவு பண்ணியிருக்கிறாங்க. அது மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க, அந்த மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணுறாங்க. அதெல்லாம் சரி. இப்படியே பெண்ணையே குற்றம் சொல்லிக்கிட்டே வரோம், பெண்ணைத்தான் குற்றம் சொல்லிக்கிட்டே வராது. இந்த குற்றம் சொல்லிக்கிட்டு வரும்போது அதற்கு அதை செய்த ஆணை வந்து நாம் எதுவும் சொல்லுவதில்லை, அவனை காப்பாற்றவே செய்கிறோம். அப்படிங்கிற போது இது என்ன மாதிரி சமுதாயம், இது என்ன மாதிரி எண்ணங்கள் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தினுடைய வெளிப்பாடு தான் இந்த நோய். அப்போ இதுக்கு தீர்வு சொல்லணுமே அப்படிங்கிற போது தீர்வு சொல்ல நாம யார், நான் யார் அப்படிங்கிற ஒரு கொஸ்டினும் அப்போ அந்த இடத்துல எழுது. இருந்தாலும் இதை நம்ம சொல்லித்தான் ஆகணும் அப்படின்னு சொல்லி இறங்கும்போது பார்த்தா அதனுடைய தரவுகளை சேகரிக்கும் போது அதில் தமிழ்நாட்டில் நடந்தது, வழக்கே நடந்தது, அனைத்து பாலியல் குற்றங்களையும் கோர்ட்டு சமாச்சாரங்கள், அந்த செக்ஷன்கள் முதற்கொண்டு அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட தண்டனைகள் அனைத்தையும் இதில் கொடுத்துருக்காங்க. பிரம்மாண்டமான வேலை அனைத்தையும் கொடுத்துருக்காங்க. கடைசியில் வந்து என்ன அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கெல்லாம் அந்த குற்றங்களுக்கு 2-3 காரணங்கள் இருக்குது. அதையும் நான் டீல் பண்ணியிருக்கிறேன். அதில் ஒரு காரணம், முக்கியமான காரணம் என்னென்னா, இதை சொல்கிறதுக்கு முன்னாடி இன்னொரு வாக்கியத்தை நான் சொல்லிடுறேன். குற்றம் செய்தவனை விட குற்றம் செய்ய தூண்டியவனுக்கு தான் தண்டனை அதிகம்னு நம்ம சட்டம் சொல்லுது. சட்டம் அப்படி சொல்லுது, சட்டம் அப்படி சொல்லுது. சட்டத்தில் இடம் இதெல்லாம் தெரியுது, சட்டத்தில் அது இடம் உண்டு. அப்போ ஒருத்தன் வந்து இந்த தப்பை பண்றானா அவனை தூண்டியது எது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து ஏன் நம்ம சிந்திக்க மறுக்கிறோம் அப்படிங்கிற போது தான் எனக்கு ஒரு ஆவணம் ஒன்று கிடைச்சது. என்ன ஆவணம் அப்படின்னு சொன்னா, குஜராத்தில் ரக்ஷா சக்தி பல்கலைக்கழகத்தில் ஆண் ஏன் ரேபிஸ்ட் ஆகிறான் என்ற தலைப்பில் சர்தக் ரத்தோடு என்ற ஒரு பெண்மணி வந்து ஆய்வு பண்ணி PhD பண்ணாங்க. அப்பா, இதை பற்றி PhD பண்ண இந்தியாவிலே முதல் ஆள் அவங்க தான், முதல் பெண்மணியும் அவங்க தான். இதுக்காக ஒரு 50 ரேபிஸ்டுகளுக்கு தண்டனை அடைஞ்சிருக்கிறவங்களை போய் எல்லாத்தையும் வந்து பேட்டி எடுத்துருவாங்க. மிகப்பெரிய ஒர்க்கு இது, மிகப்பெரிய ஒர்க்கு. அதில் பெரும்பாலும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த ரேபிஸ்டுகள் வந்து அந்த கணநேர சபலத்திலே நான் செய்து விட்டேன் என்று சொல்கிறார்கள். சில பேர் வந்து நான் வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்கிறாங்க. சில பேர் வந்து நான் வந்து மன்னிப்பு கேட்கிறேன் அந்த குடும்பத்திடம், அவங்க குடும்பத்துக்கு தேவையானதை செய்கிறேன்னு சொல்கிறாங்க. இப்படி செய்கிறாங்க.
செஞ்சுட்டு இந்த அம்மா வந்து கடைசியில் கொடுத்த தீர்ப்பை நான் எதிர்த்து நான் எழுதியிருக்கிறேன். ஏன் அப்படின்னா அந்த அம்மா என்ன சொல்கிறாங்கன்னா, மன்னிப்பு கேட்குறாங்கல்ல, அப்போ விட்டுடலாம்ல அப்படின்னு ஒரு வார்த்தையை போட்டுருச்சு அந்த thesis-ல. இது பண்ண தப்பு விட்டுருங்க, எனக்கு உடன்பாடு இல்லை. அதே சமயம் கடுமையான தண்டனை கொடுப்பதற்கும் எனக்கு உடன்பாடு இல்லை. நம்ம அதுக்கு முன்னாடி இந்த சமுதாயத்தை திருத்துவதற்கு நம்ம என்ன பண்ணணும்? அப்போ நாம தான் குற்றவாளிகள் நாம் தான் அப்படின்னு சொல்லிட்டு, அப்போ பொண்ணை வந்து பொத்தி வளர்க்குறீங்க, பொண்ணை வந்து இப்படி இருக்கக்கூடாது அப்படி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் கொடுக்குறீங்க. பையனுக்கு என்ன சொன்னீங்க அப்படின்னு ஒரு கொஸ்டின் எழுப்பிருக்கு. பையனுக்கு என்ன சொன்னீங்க? பையனை வந்து எப்படி பண்ணணும், எப்படி நடத்தணும், ஒரு பெண்ணை எப்படி நடத்தணும்னு சொல்லி வளர்த்துருக்கிறீங்களா அப்படின்னு ஒரு கொஸ்டின் அதில் கொடுத்துருக்குறேன் நான். அருமை கேள்வி. ஆமாம். இது இல்லாமல் என்ன ஆச்சு அப்படின்னா 2013 ஏப்ரலில் இந்தூரை சேர்ந்த வழக்கறிஞர் கமலேஷ் வாஸ்வானி அப்படிங்கிறவர் அவர் உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு போட்டார். இதற்கு காரணமாக இருப்பது போன், அதாவது அந்த ஆபாச படங்கள் தான். ஓஹோ, என்ன அப்படின்னு சொல்லிட்டு இணையதளங்கள், அந்த இணையதளங்கள் தான் தூண்டி விடுகிறது. ஆகவே அவற்றை தடை செய்ய வேண்டும் என்று கேஸ் போடுறாங்க. சரி, உடனே வந்து மத்திய அரசினுடைய கன்கரன்ஸ் என்னங்கிறது, இதை பற்றி என்னங்கிறது, அபிப்பிராயம் என்னங்கிறது கேட்குறாங்க. மத்திய அரசு என்ன சொல்லுது? ஆமாம், தடை செய்யப்பட வேண்டும், இன்று முதல் தடை செய்யப்படுகிறதுன்னு சொல்லிடுச்சு. சொன்ன அடுத்த நிமிஷமே இது எங்களுடைய தனி மனித உரிமை, நாங்கள் ராத்திரியில் பார்க்கத்தான் செய்வோம்னு சொல்லிட்டு 247 வழக்குகள் உடனடியாக அங்கே ரெஜிஸ்டர் செய்யப்பட்டன. இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில். என்ன அநியாயம்! அது எங்களோட ரைட்டு. ஆமாம், தடை செய்ய நாங்கள் பார்ப்போம், இதை நீ எப்படி செய்யலாம், நாங்கள் பார்ப்போம் அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் தான் உச்சநீதிமன்றம்னு சொல்லிச்சு, நீ பாரு, அதில் நாங்கள் தலையிடலை, ஆனால் அதை ஃபார்வேர்டு செய்தால் அடுத்தவருக்கு நீ சும்மா காட்டினாலும் அது குற்றம் தான் அப்படின்னு சொல்லிட்டு அது விளையிடுச்சு. மத்திய அரசும் விளையிடுச்சு, இதுவும் விளையிடுச்சு. இன்றைக்கி நம்ம பசங்க நாசமாக போகிறோம். பாருங்க, உள்ளே போனால் தெரியுது என்ன கொடுமையெல்லாம் இருக்குன்னு. இதுதான். இதை எதிர்த்து நம்ம மனுஷபுத்திரன் சார் இருக்காருல்ல, கவிஞர் மனுஷபுத்திரன், அவர் வந்து இந்து தமிழ் 2015 ஆகஸ்ட் 15 இந்து தமிழ் நாளிதழில் இது வந்து இந்த தனி மனித சுதந்திரம் என்பது என்ன, அது உனக்கு மட்டும் இல்லை, உனக்கு அடுத்து இருக்கிறவனுடைய சுதந்திரமும் பாதுகாக்கப்பட வேண்டும் இல்லையா அப்படின்னு சொல்லி அவர் ஒரு கொஸ்டின் எடுத்து ஒரு பெரிய நியாயமான கேள்வி. கரெக்டு. அப்போ நம்ம சமுதாயத்தினுடைய சுதந்திரத்தை வந்து நீ இது இப்படி சொல்லிட்டு நீ கெடுக்கிறியே, நீ நியாயமா கை கழுவிட்டா அப்படி பாக்கி எல்லாரும் அவர் ஒரு பெரிய இதையோ பட்டியலையே கொடுத்துருக்காங்க. அவர் ஒரு பெரிய இது. அவர்கிட்ட நான் நேரடியாக அனுமதி கேட்டு தான் போட்டேன். சூப்பர். அவருடைய இந்த புத்தகத்துக்கு பின்னாடி இவ்வளவு ரிசர்ச் இன்வால்வ்டு. உண்மையிலே பெரிய சமாச்சாரம் சார். ஆமாம். எனக்கு என்ன ஒரு உங்கள்கிட்ட ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, அவர் நுணுக்குள் மேயாமல் எல்லாத்தையும் அப்படியே சல்லி பேர் ராணி பேர் வரைக்கும் போயிட்ட தகவல் மொத்தத்தையும் எடுத்துகிட்டு வந்து கொட்டி திஸ் இஸ் தி ஃபேக்ட் அப்படின்னு உங்க ஆணித்தரமாக அடிச்சு சொல்றீங்க. அதுக்கு இதெல்லாம் இருக்க தகவல் நான் எதுவும் சொல்லலை பாரு அப்படின்னு ஒரு நீண்ட பட்டியலே கொடுக்குறீங்க. அதுதான் ஒரு ஆராய்ச்சியாளருடைய சிறப்பு. அப்போதான் இந்த நூல் பெரிதாக பேசப்படும். இன்டிஸ்பியூட்டபிளி இட் ஷுட் பி அக்ரி அப்படின்னா அதுக்கு உண்டான அத்தனை கிரெடென்ஷியல்ஸை நம்ம ப்ரொடியூஸ் பண்ணணும். சிறப்பு. சரி, இப்போது நிறைவாக ஒரு கேள்வி கேட்குறேன். நீங்கள் வந்து ஒரு பன்முக திறமையாளர், தமிழ்லேருந்து இங்கிலீஷ்லேருந்து தமிழ் அப்படிலாம் டிரான்ஸ்லேட்லாம் பண்ணியிருக்கீங்க. டிரான்ஸ்லேஷன் ஜாபுங்கிறது நாட் அன் ஈஸி திங். அது உங்களுக்கு தமிழ் எப்படி புலமை இருக்கோ அது மாதிரி யூ மஸ்ட் ஹேவ் ஈக்குவல் ப்ரொஃபிஷியன்சி இன் இங்கிலீஷ் ஆல்சோ. அப்போ தான் அதை படித்து புரிஞ்சுட்டு அதுக்கேற்ற மாதிரி வரி கசகாமல் கரெக்ட் மீனிங்கை கன்வே பண்ண முடியும். இந்த மொழி புலமையை பாராட்டுகிறேன், ஆராய்ச்சி திறத்தை பாராட்டுகிறேன், அர்ப்பணிப்பு உணர்வை மெச்சுகிறேன். இதெல்லாம் இருக்கட்டும். இப்போ வந்து யூ ஆர் எ கிரேட் பர்சன், நோ டவுட். ஸோ யூ ஹேவ் எவரி என்ன சொல்கிறது, அந்த தகுதி யோகியதை இருக்குது பொறுத்த அட்வைஸ் பண்ணுறதுக்கு. இப்போ ஆர்வமாக இப்போ நிறைய பேர் எழுதுகிறாங்க, எழுத்தாளர்கள் இப்போ நிறைய பேர் நம்ம பார்த்துட்டு வரோம். வலைத்தளத்தில் எழுதுகிறாங்க, புத்தகம் போடுறாங்க, எல்லாரும் பண்ணுறாங்க. இப்படி வளர்ந்து வரும் எழுத்தாளர்களுக்கு ஒரு சரித்திர ஆய்வாளர் அப்படின்ற நிறைய நூல்களை எழுதி குவித்த ஒரு எழுத்தாளர், ஆராய்ச்சியாளர் அப்படிங்கிற முறையில் இப்போ வளர்ந்து வர எழுத்தாளர்கள் அவளுக்கு நீங்கள் சொல்ல வர
வாட் இஸ் யுவர் அட்வைஸ் டு தம்? அது சொல்கிறோம், நீங்கள் தாராளமாக சொல்லலாம். வாட் இஸ் யுவர் அட்வைஸ்? அதை சொல்லுங்கள். அதாவது ஒரு புத்தகம் மற்றொரு புத்தகத்திற்கு இட்டு செல்லும் அப்படின்னு ஒரு இது இருக்குது. என்ன, அதாவது நீங்கள் ஒரு புத்தகத்தை வாசிக்கும்போது வரலாற்று நூல்னே வச்சுக்கோங்க. ஏன்னா வந்து மற்ற நூல்களில் வந்து இந்த இதற்கான சந்தர்ப்பம் எழாது. ஏன்னா அப்போ வரலாற்று நூலை நீங்கள் வாசிக்கும்போது ஒரு இடத்துல வந்து ஒரு இடைவெளி தெரியும், உங்களுக்கே தெரியும். இந்த இடத்துல என்ன ஆச்சு அப்படின்னு நீங்கள் அந்த ஒரு கொஸ்டின் உங்கள் மனசுக்குள்ளே எழும்போது அங்கே தான் நீங்களும் ஒரு ஆய்வாளராக மாறுகிறீர்கள். அருமை. அதை அப்படியே விட்டுறக்கூடாது. ஆமாம், போன் உள்ளே போய் அங்கே மேற்கொண்டு போகணும். ஆமாம், அதான் அப்படி ஒரு புத்தகத்தை வாசிக்கும் போது அது மற்றொரு புத்தகத்திற்கு, நீங்கள் எழுத போகும் புத்தகத்திற்கு இட்டு செல்கிறது அப்படிங்கிறது. ஏன்னா இதுதான் வந்து முக்கியமான இது நான் சொல்ல விரும்புவது. முன்னெல்லாம் அந்த காலத்தில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த குரூப் கிடைக்கல அந்த குரூப் கிடைக்கலன்னு கடைசியில் போய் ஹிஸ்ட்ரி குரூப்பில் போய் சேருவாங்க. உடனே எல்லாரும் அவனை ஏளனமாக பார்ப்பாங்க. ஆனால் இன்றைக்கு இந்த ஹிஸ்ட்ரி படித்தவங்களுக்கு தான் வந்து அந்த வேலைவாய்ப்பு அதிகமாக நாட்டில் இருக்குது, ஆய்வுக்கான களம் காத்திருக்கிறது அப்படிங்கிறதே ரொம்ப பேருக்கு தெரியலை சார். இந்த இது அதாவது வந்து இந்த ஆய்வு அப்படின்னா பூமிக்கு கீழ், அப்புறம் இந்த ஆவணங்களின் மூலமாக ஏன்னா இந்த மாதிரி பிரிக்கும்போது என்ன ஆகுதுன்னா, பூமிக்கு கீழே இருக்கிறது அகழ்வாய்வு, அதையும் வந்து பண்ணியிருக்கிறாங்க. நம்ம ஒரு தொல்லியல் துறை அதை பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. பூமிக்கு மேலே இருக்கிறதுனா இந்த மாதிரி ஆவணங்கள் இதில் இருக்கக்கூடிய மியூசியத்தில் இருக்குது, எக்கச்சக்கமான ஆவணங்கள் கிடைக்குது. இதில் வந்து எக்மோருக்கு எதிர்த்தாப்பில் இருக்க அர்கைவ்ஸ் ஆவண காப்பகத்தில் வந்து ஏகப்பட்ட வால்யூம்ஸ் இருக்குது. அங்கே போய் நிறைய நான் எடுத்துகிட்டு வந்திருக்கிறேன். நான் அதுலேருந்து காப்பி பண்ணிட்டு வந்து தான் நான் வந்து நிறைய கொடுத்துருக்குறேன். அப்புறம் அண்ணா நூற்றாண்டு நூலகத்தில் 4வது மாடியில் வந்து அந்த இது சுவடிகள் காப்பகம் இருக்குது. அங்கே இந்த மாதிரி உங்களுக்கு நிறைய இடங்கள் ஆய்வு செய்வதற்கான சோர்சஸ் இருக்குது. சோர்சஸ் இருக்குது, நீங்கள் பயன்படுத்திக்கோங்க. இதை வந்து பயன்படுத்திக்கோங்க. அதோட வந்து ஆய்வு செய்வதற்கான களம் வந்து வரலாற்றிலே உண்டு அப்படின்னு சொல்லி தான் இதுக்காக வேண்டி, இந்த தாக்கத்துக்காக வேண்டிய ஒரு புத்தகம் ஒன்று போட்டேன், வரலாற்று சாதனையாளர்கள்னு சொல்லிட்டு. தமிழ் படிக்கும்போது தமிழில் செய்யுள் படிக்கணும். அந்த செய்யுளில் எழுதிய ஆசிரியரை படிக்கிறீங்க. ஆங்கிலம் படிக்கும்போது ஆங்கில இலக்கியம் அந்த ஆசிரியரை படிக்கிறீங்க. அவங்கள படிச்சுட்டு தான் செய்யுளுக்குள்ளே பாடலுக்குள்ளேயே போகிறீங்க. வரலாற்றை படிக்கும்போது அந்த வரலாற்று ஆசிரியரை ஒதுக்கி வைப்பது ஏன் என்ற கேள்வியின் காரணமாகத்தான் நான் வந்து ஒரு 60 வரலாற்று ஆய்வாளர்களை நான் தொகுத்து அவங்களுடைய ஒர்க்குகள் பூரா நான் பண்ணி கிட்டத்தட்ட 1 இயர் ஆச்சு அந்த புக்கை ரெடி பண்ணுறதுக்கு. அதை பண்ணினேன் நான். அந்த 1 இயர் ஆச்சு. அந்த 60 வரலாற்று ஆய்வாளர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க செஞ்ச ஒர்க்குகள். இந்த புத்தகத்தை வாசித்தாலே தமிழ்நாட்டினுடைய வரலாற்றை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள முடியும். என்னுடைய புத்தகத்தை வாசித்தாலே போதும், அவங்க புத்தகத்தையெல்லாம் நீங்கள் வாங்கி படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா அதெல்லாம் எடுத்து உழைச்சி கொடுத்தாச்சு, பெரும் பொருட்செலவு. அந்த புத்தகங்கள் கிடைக்காத புத்தகங்கள் இருக்குது. பழைய புத்தக கடையில் நான் கலெக்ட் பண்ணது இப்படின்னு சொல்லிட்டு இதை ஒரு இது கொடுத்துருக்குறேன். இதுவும் பாராட்டப்படுது. அனைத்து பத்திரிகைகளும் இதை கொஞ்சம் பெரிதாக பாராட்டினார்கள். இதில் பொறுமை வேணும், உழைப்பு, பொறுமை, விடாமுயற்சி. ஆமாம், அப்போ தான் உங்களுடைய எழுத்தை நீங்கள் வந்து பிரிண்டில் பார்த்துட்டிங்கன்னா அதை விட மிகப்பெரிய ஒரு சந்தோஷம் வேறு இதில் இருக்காதுங்கிறது உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும். நிறைய பிஹெச்டி பண்ணுறாங்க இதில், வரலாற்றிலே பிஹெச்டி நிறைய பண்ணியிருக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பிற்பாடு அவங்க பண்ணின அந்த புக்லெட்டு வந்து இதில் பல்கலைக்கழகத்தில் இருந்து ஆவண காப்பகத்திற்கு அனுப்பி வைக்கப்படுது. அங்கே போனீங்கன்னா நீங்கள் பண்ணின தீசிஸே வந்து ஒரு பக்கம் பூஞ்சி கிடக்குது. அதில் இருக்குது நிறைய சுரங்கம் மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஏன்னா அது ஆய்வு இல்லையா, ஒவ்வொருத்தரும் பண்ணின தனிப்பட்ட ஆய்வுகள் இல்லையா. ஏன்னா இதை புத்தகமாக கொண்டு வருவதற்கு ஏதாவது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று நான் ஒரு கோரிக்கையை எழுத்து மூலமாக வைத்தேன். இன்றைக்கு வரைக்கும் நடவடிக்கை எடுக்கப்படவில்லை, அது வேறு விஷயம். இருந்தாலும் ஆய்வு அதன் மூலமாக வெளிவரக்கூடிய உங்கள் தகவல்கள் அனைத்துமே உங்களுக்கு பின்னரும் பேசப்படும் என்பது மனதில் வைத்துக்கொண்டு இறங்குங்கள். வாழ்த்துக்கள். இவ்வளோ சமாதானம் இருக்குங்கிறது நீங்கள் சொல்லுதான் எங்களுக்கே தெரியுதா. நம்ம முன்னாடி கொட்டி கிடக்கு, நமக்கு தெரியல. உள்ளே போனால் தான் இவ்வளவு இருக்குன்னு
அது நீங்க ஆராய்ச்சி பண்ணி பட்ட அனுபவத்துல சொல்லியிருக்கீங்க. கண்டிப்பாக அது வளர்ந்து வருகின்ற எழுத்தாளர்களுக்கு ஒரு ஒளி விளக்காக இருக்கும். உங்களோட அந்த பிஸி ஷெட்யூல்ல மின்னல் கலைக்கூடத்துக்கு நேரம் ஒதுக்கி எங்களோட உங்களோட அந்த அனுபவத்தை பகிர்ந்துள்ளது, ஆராய்ச்சி இந்த செய்திகள்லாம் சொன்னது உண்மையிலேயே ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். எதிர்கால சந்ததியினருக்கு ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம். தங்களை சந்தித்ததில் மற்றற்ற மகிழ்ச்சி பேராசிரியர் ஐயா. உங்களை பார்த்து தான் நான் வியந்துகிட்டு இருக்கேன். அப்பப்பா ரொம்ப வியப்பாக இருக்கிறது நீங்கள் செய்த பணி. அதெல்லாம் பெரிய வார்த்தை சார். என்ன அது இவரை பற்றி சொல்லி அவன் தியாகராஜ பாகவதர் அவரை பற்றி பிஹெச்டி பண்ணியிருக்கிறாங்க இல்லையா. என்ன அதன் மூலமாகத்தான் எனக்கு அறிமுகமானார். அதன் பிறகு தொடர்ந்து அவருடைய நட்பு இடம் தொடர்கிறது. அதை வைத்து தான் மின்னல் கலைக்கூடம் அவர் வஜீகரன் சார் அவர்கள் பழக்கம் ஏற்பட்டது. இந்த இந்த இலக்கிய கூட்டத்திலே, இந்த இலக்கிய இதில் கலந்து கொள்வதும் அவர்களுடன் நேசம் வைத்துக் கொள்வதும் எனக்கு மிகவும் பெருமையாக இருக்கிறது. மிக நன்றி. தேங்க்யூ சார். நன்றி, வணக்கம். பேராசிரியர் எஸ்ஆர் விவேகானந்தம் ஐயா அவர்களே, வரலாற்று ஆய்வில் மிக அற்புத சாதனைகளை படைத்திருக்கின்றீர்கள். அதையெல்லாம் நூலாக தந்து தமிழ் மக்களுக்கு அரிய பணிகளை செய்திருக்கின்றீர்கள். உங்கள் அனுபவங்களை எல்லாம் இந்த உரையாடல் மூலம் மின்னல் கலைக்கூடம் நேயர்களுக்கு வழங்கி இருக்கின்றீர்கள். நன்றி. டாக்டர் கார்மிகிலோன் அவர்களே, மிக சிறப்பான உரை நடத்தி இந்த நேர்காணலை சிறப்பிக்க வைத்துள்ளீர்கள். நன்றி. நேயர்களே, உங்கள் கருத்துக்களை கருத்து பெட்டகத்தில் பதிவிடுங்கள். சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம். Subscribe மின்னல் கலைக்கூடம்.